ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தனி வட்டியில் ஒரு கொஷின் எடுத்துக்கோம். பின்வருவனவற்றுள் எது ரூ. 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% வீதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா தனி வட்டி ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. SI = PNR/100. P வந்து 1000, N வந்து per ஓராண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ N 1, R = 10%. இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை. SI = P1000 × N1, R வந்து 10 டிவைடட் பை 100. ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் 100. SI = 100. இதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாங்களா? ரூ. 1000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டினா SI = PNR/100. P என்ன கொடுத்துருக்காங்க? 1000. N வந்து 2 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. R 10% கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? 1000 × N வந்து 2, R வந்து 10 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 அடிபட்டுருச்சிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 200 தான் ஆன்சர். SI = 200 ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூ. 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரும்பவும் SI தான் கேட்டிருக்காங்க. PNR/100. P என்ன? 10,000. R 2%. N வந்து 4. இப்போ பார்த்தீங்கன்னா, SI = P வந்து 10,000 × N வந்து 4 × R வந்து 2, 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 2 8, 100, 800 800. SI = 800. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.